ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்டு. நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தாங்க ப்ரெக்னென்சி. கல்யாணம் முடிஞ்ச பெண்ணுங்க எல்லாருக்குமே இதுதான் அவங்களோட அடுத்த லெவல் எய்மாக இருக்கும், அடுத்த லெவல் சந்தோஷமாக இருக்கும். நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் நமக்குன்னு ஒரு குழந்த அப்படின்னு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த வாழ்க்கையே ஃபுல்ஃபில் ஆகும், நம்மளுக்கு அடுத்த லெவல் சந்தோஷத்தையும் தரும். கல்யாணம் ஆன எல்லா பெண்ணுங்களும் எதிர்பார்க்குறது இந்த ஒரு விஷயந்தான். சில பேருக்கு அது சீக்கிரமாகவே கிடைச்சிடும், சில பேருக்கு அது லேட்டாக கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். நம்ம மனசார நம்பணும், அப்போ தான் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். நானும் அந்த மாதிரி தான். கல்யாணம் முடிஞ்சு எங்களுக்கு ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆச்சு. நாங்கள் அந்த 4 மாதமே எங்களுக்கு குழந்த வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே இதாக தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு மந்த்தும் பீரியட்ஸ் வரும்போதெல்லாம் அப்போல்லாம் நான் யோசிப்பேன், நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அப்போது 1 வருஷம் 2 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்போது ஒரு தடவை எனக்கு 3ஆவது மாதத்தில் எனக்கு இந்த மாதிரி டேட் தள்ளி போச்சு. தள்ளி போய் ஒரு 10-15 நாள் கிட்ட ஆயிடுச்சு. ஓகே, நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக என் ஹஸ்பண்ட் கிட் வாங்கிட்டு வராங்க. நாங்கள் வீட்டில் வச்சு செக் பண்ணி பார்த்தோம். காலையிலே எந்திரிச்சு ரொம்ப எக்ஸைட்டாக ஆகி காலையிலே எந்திரிச்சு யூரின் எடுத்துகிட்டு வந்து நானே என் ஹஸ்பண்டும் ஒன்றா வச்சு பண்ணி பார்த்தோம். ஒரு கோடு மட்டும்தான் காட்டுச்சு, இன்னொரு கோடு காட்டல. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும். நான் கவலைப்படக்கூடாதுன்னு அவங்க என்ன சமாதானப்படுத்துகிறாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாள் அப்புறம் பார்ப்போம், கண்டிப்பாக 2 கூட காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அடுத்த நாள் நாங்கள் பண்ணி பார்த்தோம், வரவும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் 15 நாளில் மறுபடியும் எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டு. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாகி நான் அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல. அப்புறமா அடுத்த மாதமும் அதே மாதிரி தான் 15 நாள் தள்ளி போச்சு. ஆனால் நான் செக் பண்ணி பார்க்கவே இல்லை, எப்படியும் இது நெகட்டிவாக தான் வரப்போகுது அப்படி சொல்லிட்டு. ஆனால் என்னன்னே தெரியல, நெகட்டிவாக தான் என் மைண்டில் அப்படியே தோண்டிகிட்டே இருக்கேன். எப்படியே நெகட்டிவாக தான் வரும், வீணாக ஏன் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணாமே இருந்தேன். ஒரு 15-17 நாளுக்கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன யோசிச்சேன்னா, சரி நம்ம வீட்டிலே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு கப்பில் என்னோடய யூரின் எடுத்து அதில் சால்ட்டு போட்டு பார்த்தேன். அது கரைஞ்சிடுச்சுன்னா அப்போது அது ப்ரெக்னென்சியாக இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நான் நிறைய விஷயம் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் பெரியவங்க சொல்லி. சரி நம்ம அது பண்ணி பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு யூரின் எடுத்து காலையிலே ஃபஸ்ட்டு போகிற யூரின் எடுத்து அதில் நம்ம பொடி உப்புன்னு சொல்லுவாங்க, அந்த உப்பு போட்டு நான் அதை வச்சுருந்தேன். ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுருந்தேன். அப்போது அது லைட்டாக கரைஞ்சிது, ஓகேன்னு விட்டுட்டேன். அப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் அந்த ப்ரெக்னென்சி கிட்ட பார்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு, என்னை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா ரொம்ப அவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும், குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லா பசங்களும் அவங்க குழந்தைங்கள தூக்குறத பார்க்கும்போது எங்களுக்கு ஆசையாக இருக்கும். சரி நம்மளுக்கும் சீக்கிரமாக குழந்தை பிறந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டே இருந்தாங்க. 2 நாள் நாங்கள் இந்த மாதிரி கிட் வாங்கிட்டு வந்து ஒரு கோடு தான் விழுந்துருச்சுன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. நானும் அதுக்கப்புறமா எப்போவும் நாள் தள்ளி போனாலும் இவங்களை நம்ம கேட்கக்கூடாது, கிட் நம்மளாக வாங்கி வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த மாதிரி எனக்கு ஆனதுக்கப்புறமா நானே மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். மீஷோவில் தான் பிரக்யா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு கிட்னு நினைக்கிறேன், அது நானே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கிட்டேன். ஏன்னா மறுபடியும் இந்த மாதிரி நாள் தள்ளி போய் நம்ம செக் பண்ணி பார்த்து மறுபடியும் இதுக்கு கஷ்டப்படணும் அப்படி சொல்லிட்டு நானே வாங்கி வச்சுக்கிட்டேன், அவங்களுக்கு தெரியாமல். அதை வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாள் தள்ளி போய் டக்குன்னு எங்களுக்கு ஒரு வாரத்தில் எனக்கு நாங்கள் கிட் வாங்கி செக் பண்ணோம், 2 கோடு விழுந்துட்டு வாமிட்டிங் இருந்துச்சு, அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்களுக்கு வந்து உடனே காட்டும், சிலவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாகி தான் எல்லா சிம்டம்ஸும் காட்டும் போல். அது நெக்ஸ்ட்டு மந்த்தும் இந்த மாதிரி நாள் ஒரு 17 நாள்கிட்ட தள்ளி போச்சு. அப்போது நான் முந்தின நாள் நைட்டு நான் என் ஹஸ்பண்டாக நல்லா சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அப்புறமா ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு 3 நான் எந்திரிச்சேன். 3 நான் எந்திரிச்சு அப்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி கொமட்டிட்டு வந்துச்சு. சரி நம்ம எதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தூங்கினதுக்கப்புறமா நான் அந்த கிட் எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். அவங்களுக்கே தெரியாமல் மெதுவாக போயிட்டு ஒரு ரூமில் இருந்து அதை எடுத்து நான் செக் பண்ணி பார்த்தேன். சரி நம்ம பார்க்கலாம், கஷ்டமாக இருந்தாலும் நமக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு அதை எடுத்து யாருக்கும் தெரியாமல் நானே காலையில் போகிற யூரின் எடுத்து செக் பண்ணிட்டேன். செக் பண்ணிட்டு சரி எப்படியும் நெகட்டிவாக தான் வரும் அப்படி சொல்லிட்டு என் மனசுக்குள்ளே நான் யோசிச்சுட்டு அதை பார்த்துட்டே இருந்தேன். காட் கிரேஸ், அதில் 2 கோடு காட்டிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஓகே சரி, ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் கேமராலாம் ஆன் பண்ணியே வச்சுட்டு இருந்தோம். 2 கோடு வரும், சந்தோஷமாக இருக்கலாம், காட்டலாம் அப்படி சொல்லிட்டு. இந்த தடவை நான் மட்டும் பண்ணி பார்த்தேன்னா அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போயிட்டு கேமரா எல்லாம் ஆன் பண்ணி வச்சு என் ஹஸ்பண்ட்க்கு கையில் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள எழுப்பி ஒரு 4:30க்கு இருக்கும் விடிய காலம். அவங்கள எழுப்பி எங்கே பாருங்கள் அப்படி சொல்லி அவங்ககிட்ட காட்டுறேன். அவங்க என்ன அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இது எப்படி வந்துச்சு, வாங்கி
வச்சுருந்தியா அப்படி சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. ஆமாங்க வாங்கி வச்சுருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காமிச்சேன். 2 பேரும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். அதான் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னா அந்த விஷயம் நடக்காது. நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்பை விட்டுறணுங்க. அது நமக்கு நடக்க வேண்டியது கரெக்டான டைமில் கரெக்டான சமயத்தில் நமக்கு நடக்கும். நம்ம அதையோ யோசித்து நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறதுனால தான் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் அதை பற்றி சுத்தமாக யோசிக்க கூட செய்யலை. ஃபஸ்ட்டு டைம் எனக்கு நாள் தள்ளி போச்சுன்னு சொல்லப்போ கூட எனக்கு அதிகமாக சிம்டம்ஸ்லாம் தெரிஞ்சுது. அதிகமாக உடம்பு வலிக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருந்தது, ரொம்ப பாடி பெயினாக இருக்கும், எதுவுமே பண்ண முடியாமல் இருந்தது, அவ்வளோ சோர்வாக இருந்தேன். 2வது டைம் இப்போ பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்லை. நான் பாட்டுக்கு இருந்தேன், நல்லா வேலை செஞ்சு எல்லாமே பண்ணேன். எனக்கு அந்த ஒரே ஒரு தடவை வாமிட் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அதனால நான் போய் செக் பண்ணி பார்த்தேன், 2 கோடு காமிச்சிது. அதுக்கப்புறமா நான் ஹாஸ்பிட்டல்லையும் போய் செக் பண்ணோம், அம்மா பாசிட்டிவ்னு வந்து சொன்னாங்க. அதனால தான் ஏன்னா நிறைய பேருக்கு வேறு மாதிரி காட்டும், எல்லாருக்குமே ஒன்றா காட்டாது. சில பேருக்கு வாமிட்டே வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கெல்லாம் 3 மந்த்ஸ் வரைக்கும் வாமிட் இருந்தது. அதிகமாக இல்லை, மார்னிங் மட்டும் இருந்தது. ஆனால் அவ்வளோ நேசித்து என்னோடய ப்ரெக்னன்சி அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு 6 மந்த் ஆகுது. அவ்வளோ ரசித்து என் குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் வாமிட்டிங் இருக்கும், ரொம்ப டயர்டாக இருக்கும், காய்ச்சல் வரும் எனக்கு அடிக்கடி. எல்லாத்தையும் கடந்து இப்போ சந்தோஷமாக இருக்கும்.